Good morning, all students. Today we are going to study about DNA fingerprinting technique. DNA fingerprinting technique அது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு செயல். அந்த செயல்பாடு எதுக்காக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, கிரிமினல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஹியூமன் ஜீனோம் ஆஸ் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ். ஹியூமன் ஜீனோமில் மொத்தம் 3 மில்லியன் அளவுக்கு நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் வந்து காணப்படுகின்றன. தி டிஎன்ஏ பேட்டர்ன் ஆஃப் 2 இண்டிவிஜுவல்ஸ் cannot be சேம். அதாவது 2 டிஎன்ஏக்களோட அந்த பேஸ் பேர்ஸ் வந்து ஒரே மாதிரி காணப்படாது, எக்ஸப்ட் ஃபார் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் எல்லாமே வந்து சேமாக இருக்கும், ஒரே மாதிரியான டிஎன்ஏக்கள் வந்து அவங்களுக்கு காணப்படும். மற்றவங்க யாருக்கும் ஒரே மாதிரியான டிஎன்ஏக்கள் வந்து காணப்படுவது கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஈச் பர்சன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் யூனிக். ஒரு பர்சனுக்கும் டிஎன்ஏவோட பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக காணப்படும். டியூ டு எதற்காக அந்த மாதிரி காணப்படுகிறது அப்படின்னா, ஸ்மால் டிஃப்ரென்சஸ் இன் த பேஸ் பேர்ஸ். அந்த பேஸ் பேரில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து காணப்படுவதால் ஒரே மாதிரியான டிஎன்ஏக்கள் வந்து பல்வேறு மக்களிடம் காணப்படுவது கிடையாது. அடுத்தது, டெவலப்டு பை ஆலி ஜெஃப்ரி. இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலி ஜெஃப்ரி அப்படின்றது தான் வந்து முதல்ல டெவலப் பண்ணார். நெக்ஸ்ட்டு, தி டெக்னிக் analyzes each individual's unique DNA sequences and provides distinctive characteristics of individual which helps in identifications. இந்த டெக்னிக் பார்த்தோம் அப்படின்னா எதை அனலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் இண்டிவிஜுவல்ஸ் யூனிக் டிஎன்ஏ, ஒருத்தரோட யூனிக்கான டிஎன்ஏக்களும் இந்த டெக்னிக் முறையில் அனலைஸ் பண்ண முடியும். சீக்வன்சஸ், டிஎன்ஏ சீக்வன்சஸை அனலைஸ் பண்ணி நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, அண்ட் ப்ரொவைட்ஸ் டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட அந்த ஒரு பர்சனோட இப்போ தனித்துவமான அந்த பண்புகளை விளக்குவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன். இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். அதை வந்து எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம் அப்படின்னா, விஎன்டிஆர் அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மில் இது சொல்லுவோம். இது வந்து வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். அதாவது வேரியபிள்ஸ் அப்படின்னா வேறுபாடுகள் நிறைந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக என்ன ஆகும், அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, in human beings 99% of the DNA based sequences are the same. இதில் எல்லா ஹியூமன்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 99% அளவுக்கு டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகும். அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ. இந்த சிஸ்டம் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லுவோம். சரியா? அடுத்தது, தி ரிமைனிங் 1% டிஎன்ஏ சீக்வன்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு அனதர். மீதி இருக்கிற 1% டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேரியேஷன் ஆகும். சரியா? வேறு இருக்கும். இட் மேக்ஸ் எ ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் ரிப்பீட்டட் சீக்வன்சஸ். அதாவது ஸ்மால் ஸ்ட்ரெச் அப்படின்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து எப்படி ஒரு டிஎன்ஏக்கும் இன்னொரு டிஎன்ஏக்கும் நடுவில் ஒரு பெப்டைட் பாண்ட் வந்து இருக்கும். அந்த பெப்டைட் பாண்ட்ஸில் சின்ன சின்ன ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து உண்டாக்கும் இந்த வகையான வேரியேஷன் நிறைந்த இந்த டிஎன்ஏக்கள். சரியா? விச் இஸ் நோன் அஸ் சேட்டிலைட் டிஎன்ஏ. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 1% டிஃப்ரென்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சேட்டிலைட் டிஎன்ஏ என்று அந்த டிஎன்ஏக்களுக்கு பெயர் வைத்துள்ளோம். சரியா?
The number of copies of the repeat sequence, also called as VNTRs, differs from one individual to another and results in variation in the size of the DNA segment. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் டிஎன்ஏல அதோட சைஸஸில் சேஞ்சஸ் வந்து நடைபெறும். விஎன்டிஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறது வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்சஸ். விஎன்டிஆர் அப்படின்றது இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு பர்சனுக்கும் தனித்தனியாக வேறுபட்டு காணப்படுவதனால் இந்த சேட்டலைட் டிஎன்ஏக்கள் வந்து தனித்துவம் வாய்ந்த டிஎன்ஏக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது இந்த illustration the sequence AGCT அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து AGCT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த illustration தோ இருக்கு பாருங்க. VNTR's illustration of the 3 persons, அதாவது 3 நபர்களுடைய அந்த VNTRS illustration வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜிசிடி அதாவது அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் அது வந்து ஒருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த சீக்வன்ஸில் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 1 2 3 என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வந்து பொருந்தி காணப்படுகிறது. ஆனால் ஒரு சில சின்ன மைன்யூட்டான டிஃப்ரென்சஸ் வந்து இதில் காணப்படுகிறது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் அப்படின்னு லைனாக வந்து எப்போவுமே வந்து அரேஞ்ச் ஆகி அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் காணப்படுகிறது. லாஸ்ட்டில் தான் நமக்கு அந்த டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். எந்த லாஸ்ட் அப்படின்னா இங்கே 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 இந்த 3 இடத்துலையும் நமக்கு டிஃப்ரென்சஸ் வந்து தெரிகிறது. அடுத்தது இந்த illustration தி சீக்வன்ஸ் அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் இது சைட்டோசின் சி சரியா சி ஏ ஜி சைட்டோசின் தைமின் இதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இஸ் ரிப்பீட்டட் 6 times. எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அதில் காமிக்கிறாங்க. எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனில் 6 முறை வந்திருக்கு. 5 times in second person and 7 times in third person. இதில் 7 times வந்திருக்கா பாருங்கள். நமக்கு 1 2 3 1 2 3 1 2 3 4 அதாவது மொத்தமாக நமக்கு காட்டில் பாதியாக வந்து கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 அதாவது ஃபஸ்ட் பர்சனுக்கு 1 2 3 4 5 6 டைம் ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்திருக்கு. செகண்ட் பர்சனுக்கு 1 அதாவது செகண்ட் பர்சனுக்கு 1 2 1 2 3 4 5 டைம் வந்து செகண்ட் பர்சனுக்கு வந்திருக்கு. தேர்ட் பர்சனுக்கு 1 2 3 4 5 6 7 டைம் வந்து இது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதனால் இங்கே வந்து என்ன நடக்கிறது அப்படின்னா இங்கே ஒரு ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கிறது. டிஎன்ஏ பேஸ் பேரிங்கில் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்தது தி தேர்ட் பர்சன் ஆஸ் சேட்டலைட் டிஎன்ஏ bring about variation within the population. அந்த தேர்ட் பர்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 பேஸ் பேர் இருக்குது, ஒரே மாதிரியான பேஸ் பேர்ஸு. அது வந்து அவருக்கு அந்த 7 இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கிறதுனால அதுக்கு சேட்டலைட் டிஎன்ஏவை அவர் வந்து பெற்றுக்கொண்டு உள்ளார் என்று நாம் வந்து கருதலாம். அடுத்தது வேரியேஷன் இன் டிஎன்ஏ பைண்டிங் பேட்டர்ன் ரிவீல்ஸ் டிஃப்ரென்சஸ் அமாங் த இண்டிவிஜுவல்ஸ். வேரியேஷன்ஸ் தான் இந்த எவல்யூஷனுக்கு ஒரு முக்கிய ஒரு யூனிட்டாக வந்து விளங்குகிறது அப்படின்னு நாம் ஏற்கனவே படிச்சிருப்போம். வேரியேஷன் இன் டிஎன்ஏ பைண்டிங் பேட்டர்ன் ரிவீல்ஸ் டிஃப்ரென்சஸ் அமாங் த இண்டிவிஜுவல்ஸ். அந்த வேரியேஷன் தான் ஒரு நபருக்கும் தனிநபருக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்சஸை அளிக்கிறது இந்த வேரியேஷன். சரியா? அடுத்ததுமா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்.
என்ன சார் அப்ளிகேஷன் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கால் என்ன பயன்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன்ஸ் லைக் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சச் as ஐடென்டிஃபை த கல்பிரிட். அதான் அந்த இவங்கெல்லாம் குற்றவாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது திருடு, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது எல்லாமே வந்து இந்த க்ரைமில் வரும். அந்த க்ரைம் செய்கிறவங்க அவங்களுக்கே தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட தடயத்தை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த தடயத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணோம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் முறையை பயன்படுத்தி அவங்களோட டிஎன்ஏவை கண்டுபிடிச்சி யார் நம்ம வந்து அதாவது யாராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு தெளிவாக அந்த கல்பிரிட் வந்து கிடச்சிருவார். சரியா? இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். இதில் பட்டர்னிட்டி அப்படின்னா பேரண்டல் டிசீசஸை அதாவது மரபியல் நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்பரையாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பரம்பரையே செக் பண்ணுவாங்க, ஜெனட்டிக்கல் டிசீசஸ் யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், எவல்யூஷன் அண்டு அதாவது ஸ்பீஷியேஷன். ஒரு பாப்புலேஷனில் டைவர்சிட்டி அதாவது ஜெனட்டிக்கலாக மாறுபாடு அடைந்த உயிரினங்களை கண்டுபிடிச்சி அது எந்த அளவுக்கு மாறுபாடு அடைந்திருக்கிறது, முன்னேற்றமாக இருக்கா இல்லை ட்ராபேக்காக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு எவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான கீயாக பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீஷியேஷன். புதிதாக அந்த ஸ்பீஷியஸ் உருவாக்கம் நடைபெறும் இல்லையா, இது எதனால் நடைபெறும் அப்படின்னா டிஎன்ஏவில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதனால் வேரியேஷன்ஸ் வந்து நடைபெறும். வேரியேஷன் மூலமாக இந்த புது ஸ்பீஷியஸ்கள் வந்து உருவாக்கப்படும். ஸ்பீஷியஸ் அப்படின்னா சிற்றினம் அப்படின்னு அர்த்தம். புதிய வகையான சிற்றினங்கள் தோன்றுவதற்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வச்சு நாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்தது, genetic modification refers to the alternation or manipulation of genes the organisms using rDNA technique in order to produce the desired characters. இந்த genetically modified organisms GMO அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த GMOs பார்த்தோம் அப்படின்னா மரபியல் ரீதியாக பண்புகளை வந்து மாற்றப்பட்டு காணப்படும். இது பல்வேறு விதமான தாவரங்களில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான விலங்குகளிலும் நாம் வந்து பார்த்தோம். ஜெனட்டிக்கலாக மாறுபாடு வந்து பண்ணி நமக்கு தேவையான கேரக்டர்ஸை அந்த புதிய இனத்துக்கு சிற்றினத்துக்கு வந்து கொண்டு வரும் நிகழ்வு தான் இந்த ஜிஎம்ஓ அப்படின்னு பார்த்தோம். ஜிஎம்ஓ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமோட அந்த ப்ராடக்ட்ஸ் தான் ஜிஎம்ஓ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Genetically modification is refers to the alteration or manipulation of genes in the organisms using rDNA techniques in order to produce the desired characteristics. Next, the DNA fragment instead is called transgene. நமக்கு தேவையான குறிப்பிட்ட பண்புகளை கடத்தக்கூடிய ஒரு டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி புதிய அனிமல் தோன்றுவதற்காக என்ன பண்ணுவோம், அதை வந்து புதிய அனிமலுக்கு இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை துண்டு துண்டாக்க வேண்டும். அந்த துண்டாக்கப்பட்ட டிஎன்ஏக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஜீனுக்கு பேர் டிரான்ஸ்ஜீன் என்று பெயர். சரியா? Plants or animals expressing a modified endogenous gene or a foreign gene are also known as transgenic organisms. இந்த டிரான்ஸ்ஜீனை பெற்றுள்ள தாவரங்களோ விலங்கினங்களோ அவை வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அல்லது டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஃபாரின் ஜீன், அதாவது ஃபாரின் ஜீன் அப்படின்னு சொன்னால் வெளியிலிருந்து உள்ளே செல்லக்கூடிய ஒரு ஜீனை தான் ஃபாரின் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டினர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஜீன் வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணுறோம். புதுசாக இன்சர்ட் பண்ணுறதுனால அது வந்து ஃபாரின் ஜீன் என்று அழைக்கலாம். சரியா?
ஃபாரின் ஜீன் ஆல்சோ நோன் அஸ் டிரான்ஸ்ஜீன் என்று, அதாவது டிரான்ஸ்ஜீன் ஆர்கானிசம் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னால் மரபியல் ரீதியாக அந்த ஜீன்களை மாற்றப்பட்ட அந்த தாவரங்கள் எந்தெந்த கேரக்டரோடு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மச் ஸ்டேபிள், ரொம்ப ஸ்டேபிளான ஒரு தன்மை கொண்டதாக, நிலைத்த தன்மை கொண்டதாக இந்த தாவரங்கள் வளர்கின்றன. அப்புறம் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி, அதிகப்படியான நியூட்ரிஷன் கொண்ட ஒரு குவாலிட்டியான ஒரு தாவரமாக இந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் விளங்குகின்றன. அதில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸு, புரதம், கார்போஹைட்ரேட்ஸு எல்லாமே விட்டமின்ஸு எல்லாமே நிறைந்து காணப்படக்கூடியதாக இந்த புது டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் விளங்குகின்றன. அடுத்தது ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் அண்டு டாலரண்ட் டு வேரியஸ் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ். இது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மை கொண்ட தாவரங்களாக இவை விளங்குகின்றன. அப்புறம் டாலரண்ட் அப்படின்னா என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸை தாங்கக்கூடிய தன்மை கொண்டவையாக இவை காணப்படுகின்றன. அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ். அடுத்தது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். அதே மாதிரி தான் பிளான்ஸ்லேயே இப்போ சொன்ன மாதிரியே அனிமல்ஸும் தன்னோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் அந்த நோய்களை தாங்கி வளர்கிறதுலையும் நல்ல குவாலிட்டியான உணவுப் பொருட்களை கொடுக்கறதுலையும் இந்த அனிமல்ஸ் சிறந்தவையாக விளங்குகின்றன. டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ப்ரொடியூசஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் மெடிசினல் இம்பார்ட்டன்ட் அட் லோ காஸ்ட். குறைவான செலவில் அதிகப்படியான நல்ல தரமான மருந்து பொருட்களை தயாரிப்பதற்காக இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அப்புறம் இம்ப்ரூவ் லைவ் ஸ்டாக் குவாலிட்டி. லைவ் ஸ்டாக் குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் மீன்கள், அப்புறம் என்னென்ன நம்ம ஃபிஷ்ஷு சாப்பிடுவோம், ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாமே லைவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பவுல்ட்ரி இருக்குது, ஆடு இருக்குது. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி அதிகப்படியான பால் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக அந்த மாட்டு இனங்களை உருவாக்குவார்கள். நல்ல இறைச்சி கொண்டதாக ஆட்டு இனங்களை உருவாக்குவார்கள். கோழி இனங்களை நல்ல இறைச்சி, நல்ல முட்டை இதுக்காக உருவாக்குவார்கள். சரியா? அதான் இம்ப்ரூவ் லைவ் ஸ்டாக் குவாலிட்டி. அடுத்ததுமா இதில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது இந்த பாக்ஸில். அப்ஜெக்டிவ் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி இன் ரைஸ். ஜீன் இன்சர்டட் அந்த குவாலிட்டிக்கான ஜீனை ஒரு குறிப்பிட்ட ஜீன் தான் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜீனை மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடிஃபிகேஷன் பண்ண அந்த ஜீன் தான் ஜீன் இன்சர்டட். எந்த இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஜீனை அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீட்டா கேரட்டின் ஜீன். அந்த ஜீனோட பேர் டிஎன்ஏவில் தான் அந்த ஜீன் இருக்கும். அதுக்கு அந்த அதோட பேர் பீட்டா கேரட்டின் ஜீன். இன் ஹியூமன்ஸ் பீட்டா கேரட்டின் இஸ் ரெக்வயர்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் ஏ. பீட்டா கேரட்டின் எதுக்காக மனித உடலில் தேவைப்படுகிறது என்று கேட்டால் விட்டமின் ஏ ப்ரொடக்ஷனுக்காக இந்த பீட்டா கேரட்டின் மிகவும் முக்கியமான ஒன்றாக பயன்படுகிறது. அதை நெல் அரிசியில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த அரிசியை நாம் சாப்பிடும்போது நமக்கு தேவையான விட்டமின் ஏ ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த பீட்டா கேரட்டினால் உண்டாக்கப்படும். அடுத்தது அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அந்த பீட்டா கேரட்டின் நிறைந்த அந்த ரைஸை உண்டாக்குனாங்க. அது பேர் கோல்டன் ரைஸ். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸ் கேன் ப்ரொடியூஸ் பீட்டா கேரட்டின் தட் கேன் ப்ரிவெண்ட் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை குறைப்பதற்காக இந்த கோல்டன் ரைஸ் உருவாக்கப்பட்டது. அடுத்தது அப்ஜெக்டிவில் இன்க்ரீஸ்டு கார்ப் ப்ரொடக்ஷன். அதிகப்படியான மகசூல் கொடுக்கும் தன்மை கொண்ட ஜீன்களை இன்செர்ட் பண்ணாங்க. அந்த ஜீன் பேர் பிடி ஜீன். பிடி ஜீன் அப்படின்னா பீனா பாக்டீரியா, டீனா துரிஞ்சியன்சிஸ். பாக்டீரியாவோட ஒரு சிற்றினம் தான் பிடி ஜீன். சரியா? அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜீன் இந்த கார்ப் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுனால இந்த ஜீனை யூஸ் பண்ணாங்க. சரியா? அந்த ஜீனோட பேர் பிடி ஜீன் ஃப்ரம் பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சில், அதாவது துரிஞ்சியன்சிஸ்.
BT gene produces a protein that is toxic to insect. அந்த BT gene என்ன பண்ணும், டாக்ஸிக் மெட்டீரியலை அந்த தாவரத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த தாவரத்தில் பூச்சி வந்து உட்காந்து அந்த தாவரத்தை கடிக்கும்போது அந்த விஷம் என்ன ஆகுது, பூச்சிகளை கொன்று விடுகிறது. அடுத்தது அச்சீவ்மெண்ட். இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ், பூச்சிகளை எதிர்த்து வளரும் தாங்கி தன்மை கூடிய அந்த தாவரங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுதான் அச்சீவ்மெண்ட்டுங்க. தீஸ் பிளான்ஸ் கேன் ப்ரொடியூஸ் த டாக்ஸின் ப்ரோட்டீன் that kills the insect which attack them. இப்போ நான் சொன்னதே தான், அந்த பூச்சிகள் வந்து இந்த தாவரத்தை கடிக்கும்போது தாவரத்தில் உள்ள விஷமானது பூச்சிகளை தாக்கி இறக்கச் செய்யும். அடுத்தது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அனிமல்ஸ் என்னென்ன உருவாக்கினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்டிவ்ஸில் இம்ப்ரூவ்டு உல் குவாலிட்டி அண்டு ப்ரொடக்ஷன். உல் நம்ம செம்மறி ஆட்டில் நம்ம வந்து அந்த செம்மறி தோல் அந்த முடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் உல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்பளின்னு சொல்லுவோம். அந்த கம்பளி ப்ரொடக்ஷனுக்கு, அதிகப்படியான கம்பளி ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. எந்த ஜீன் அப்படின்னா, ஜீன் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சிஸ்டைன், அதாவது சிஸ்டைன் அமினோ ஆசிட் சிஸ்டைன். அடுத்தது அச்சீவ்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஷீப் ஜீன் எக்ஸ்பிரஸ்டு. டிரான்ஸ்ஜெனிக் ஷீப் வந்து உருவாக்கப்பட்டது, அதிகப்படியான கம்பளி முடிகளை கொடுக்கக்கூடிய அந்த ஆடு. அடுத்ததுமா இன்க்ரீஸ்டு க்ரோத் இன் ஃபிஷ்ஷஸ், மீன்களில் அதிகப்படியான வளர்ச்சியை உண்டாக்குறதுக்காக ஒரு ஜீனை இன்சர்ட் பண்ணாங்க. அது பேர் வந்து சாலமான், அதாவது சல்மான் ஆர் ரெயின்போ ட்ரவுட் ஆர் திலாப்பியா க்ரோத் ஹார்மோன் ஜீன். அதாவது அந்தந்த மீன்களில் செயல்படக்கூடிய க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து அந்த ஜீன்ஸை வந்து இன்செர்ட் பண்ணாங்க அந்தந்த மீன்களில். அடுத்தது டிரான்ஸ்ஜெனிக் ஃபிஷ்ஷஸ் உருவாக்கப்பட்டது. அப்புறம் ஜீன் எக்ஸ்பிரஸ்டு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கார்ப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்டு கார்ப் வெரைட்டிஸ் possessing higher yield, better quality, resistant to diseases and shorter duration. Next, when breeding takes place between animals of the same breed, it is called inbreeding. The cross between different breeds is called outbreeding. inbreeding na enna, outbreeding அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது தி சுப்பீரியாரிட்டி ஆஃப் த ஹைப்ரிட் ஆப்டைன்டு பை கிராஸ் ப்ரீடிங் மூலமாக அதிகப்படியான டாமினன்ட் தாவரங்களையோ டாமினன்ட் அனிமல்ஸையோ நம்மளால் உருவாக்க முடியும். பை கிராஸ் ப்ரீடிங் இஸ் கால்ட் ஆஸ் ஹெட்டிரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் வைகர். இதுவும் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு genetic engineering is the manipulation and transfer of genes from one organism to another organisms. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாக்டீரியாவிலேருந்து ஒரு ஜீனை எடுத்து நாம் வந்து தாவரங்களுக்கு இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா, தாவரங்கள் அந்த பாக்டீரியா உருவாக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை இந்த தாவரங்கள் உருவாக்கி பூச்சிகளை கொன்று விடுகின்றது அப்படின்னு. அதான் இது. பாக்டீரியா ஒரு ஆர்கானிசம், பிளான்ஸ் இன்னொரு ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம்லேருந்து ஒரு ஜீனை எடுத்து இன்னொரு ஆர்கானிசமுக்கு இன்செர்ட் பண்ணுற ஒரு நிகழ்வு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு பேர். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த மேனிபுலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். நெக்ஸ்ட்டு ஸ்டெம் செல்ஸ் ஆர் undifferentiated or unspecialized mass of cells and can be used for the treatment known as stem cell therapy. இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது, நமக்கு ஆக்சிடெண்ட்டோ இல்லை தீக்காயமோ இல்லை கை கால்களில் ஏதோ ப்ராப்ளமோ இல்லை உடல் உள்ளுறுப்புகள் லங்ஸு கிட்னிஸ் ஹார்ட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டால் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட போன் மேரோவில் இருக்கிற ஸ்டெம் செல்லை எடுத்து எந்த ஆர்கன் செயலிழந்து போயிடுச்சோ அந்த ஆர்கனை என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் டியூப்பில் வளர்ப்பாங்க. சரியா? அந்த ஸ்டெம் செல்லுக்கு அந்த ஆர்கனை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை அந்த பண்பு வந்து அந்த ஸ்டெம் செல்லுக்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு வேளை கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னோம்னா, கிட்னி வளர்வதுக்கு உண்டான அந்த தூண்டுதலை அந்த ஸ்டெம் செல்லுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெம் செல் என்னவா வளரும் அப்படின்னா கிட்னியாக வந்து வளரும். சரியா?
நம்மளோட கிட்னி நம்மளோட ஜீன்லேருந்து வளர்கிறதுனால நம்மளுக்கு அழகாக வந்து மேட்ச் ஆகிடும். அதனால தான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி வந்து அதிகப்படியான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சயின்டிஃபிக் மெடிக்கல் பிரிவாக வந்து விளங்குகிறது. சரியா? இப்போ ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னா நமக்கு என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஷார்ட்டாக இன்னொரு முறை சொல்லிடுறேன் பாருங்கள். நமக்கு இப்போது 2 கிட்னி இருக்கு இல்லையா, ஒரு கிட்னி வந்து செயலிழந்து போயிடுச்சு, அதாவது செயல் இழந்து விட்டது அப்படின்னா ஒரு கிட்னியை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கணும். ஆனால் வேறு ஒருத்தர் கிட்னி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகணும். அது பிளட் மேட்சிங் வந்து இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, புதிதாக வேறு ஒருத்தர்கிட்ட வந்து கிட்னி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த கிட்னி நமக்கு ஏற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் ஏற்றுக்கல அப்படின்னா அதுவே அவங்களோட டெத்துக்கு வந்து காரணமாகிடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்டெம் செல்லையே எடுத்து அந்த ஒரு கிட்னியை மட்டும் தனியாக வளர வைக்க முடியும். புரியுதா? அந்த ஸ்டெம் செல்லு எந்த விதமான ஆர்கனையும் தோற்றுவிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக அது காணப்படுவதனால் எந்த விதமான உறுப்புகளையும் நம்மளால் உருவாக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஸ்டெம் செல் தெரப்பி. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு இந்த லெசன் வந்து முடிகிறது. எந்த லெசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20வது லெசன் ப்ரீடிங் அண்டு பயோடெக்னாலஜி. இந்த லெசன் முடிகிறது. நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் அப்லோட் யூ லேட்டர். சரியா? அந்த 21th லெசன் வந்து ஹெல்த் அண்ட் டிசீசஸ். இந்த நோய் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.